அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக் மெத்த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட ஃபியூச்சர் என்ன, அதுக்கு உங்களோட கைடன்ஸ் என்ன, அதுக்கு அந்த சூழ்நிலையில அந்த வெளியில் வரத்துக்கு இல்லைனா இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கடவுளே கேட்க போகிறோம் இன்னைக்கு. ஹோல்டிங் மேன் ஹோல்டிங் அ காயின் டோட் டு வேல்யூ. ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஸ்டெபிலிட்டி வருது, காதல் கல்யாணத்தில் முடியறதுக்கான சந்தர்ப்பமும் வருது. ஓ மை காட், பர்ஃபெக்ட், பவர் கப்புள், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. எங்கே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க? பிரபஞ்சம் சொல்கிறாங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. இன் ஏன் பர்ஃபெக்ட் கப்பல் ரெண்டு பேரும் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இது இன்னொரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் தனியாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கும்போது உங்களோட பில் அவுட் இல்லைனா உங்களோட ட்வின் அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டேபிளான ரெண்டு பேருமே தனித்தனியாக ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது நீங்கள் ஒருத்தங்க சார்ந்து இருக்க போதில்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறீங்களே தவிர இங்கே வந்து டிபெண்டன்சியே இல்லை, ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க சார்ந்து இருக்கிற சூழ்நிலையே கிடையாது. நீங்கள் வேறு மாதிரி ஒரு வெல்த்து, இது வந்து வெல்த்னா காசை பற்றி மட்டும் பேசலை, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வெல்த்து கூட வெல்த்து தான். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பிளெஸ்டாக இருக்கலாம், உங்களோட பில்லவ்டு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பிளெஸ்டாக இருக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபியூஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதான் இங்கே மேபி டோ டு வேல்யூ. ரெண்டு பேர்த்துக்கும் மேபி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன், அது அப்படியே உங்களுக்கு பொருந்தும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பணம் பற்றின ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தால் அது மாறுது, உங்களோட பில்லாவ்டுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி வேற ஒரு ஒப்பீனியன் இருந்ததுன்னா அது மாதிரி. ரெண்டு பேருமே வந்து உங்களோட ஒரு ஒப்பீனியன் இல்லைனா வந்து வாழ்க்கையை பற்றின ஒரு பார்வையை மாத்துறீங்க. இந்த பார்வை மாற்றம் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒன்றா கொண்டு வரப்போகுது. இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் உங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக லைஃப் பர்பஸ்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் தெரியாது அது வேற. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பூமியில் இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய வேலை, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வருவீங்க. அடுத்த ட்வின் ஃப்ளேமோட இன்னொரு அழகான விஷயம் ஹீல் ஆகிறது. உங்களோட ஊன்ஸ், உங்களோட கேரக்டரில் இருக்க ஃப்ளா, அதாவது குறைகள் நிறைகள், குறைகளை எல்லாத்தையும் நிறையாக்குற ஒரு மேஜிக் வந்து ட்வின் ஃப்ளேமுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட். அதை வந்து எவ்வளோ தூரம் அதை உங்களால் போராடி பாதுகாத்துக்க முடியுமோ பாதுகாத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கடவுளை வழிபடுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த ட்வின் ஃப்ளேமுக்கு நீங்கள் வந்து லாயலாக இருந்தீங்கன்னா இது பிரபஞ்சத்தோட ஒரு பிளான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே நிமிஷம். இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு பிளான். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் வந்து வாழ்க்கையில் வேற பெருசாக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் செய்யணும்னு அவசியம். இதுவே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான். இதை வந்து நீங்கள் சேமமாக செஞ்சு முடிச்சேன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், முக்தியும் உண்டு. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே நான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கேட்கறதுல அர்த்தமே இல்லை. குயின் ஆஃப் வான்ஸ். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிச்சிட்டு செதறிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை தடுக்கிறதுக்கோ, இது எப்பயுமே ட்வின் ஃப்ளேமில் காமிக் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அதோட வரம் சாபம், அதுதான் உங்களை வந்து முன்னாடி போக வைக்கும். உங்களோட கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து புரிஞ்சிக்க வைக்கும். ஓ, நம்ம இப்படி பண்ணியிருக்கோமா, அப்படி பண்ணியிருக்கோமா, இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு பரீட்சை. இந்த காமிக் எனர்ஜிலாம் வந்து உங்களுக்கு பரீட்சை. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஜேர்னி. எல்லா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியும் முடிவை நோக்கி போகாது. இது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் முடிவை நோக்கி போகிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை சோதிப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்க போகிற வரம் அப்படி டோர் டு வேல்யூ. நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் லிட்ரலாக. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இப்போ கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் பி பிளெஸ்ட். அந்த மாதிரி ஒரு வரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். அதனால தான் அதை அழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பாடுபடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 9 ஆஃப் காயின்ஸ். ஓகே,
நீங்க பண்றத பண்ணுங்க. நான் வந்து என்னோட அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணேன். இது வந்து எம்ப்ரஸோட சிஸ்டர் எனர்ஜி 9 ஆஃப் காயின்ஸ். நீங்க வந்து இன்னும் எம்ப்ரஸ் ஆகல. இது எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்க எம்ப்ரஸ் ஆகறதுக்கான முதல் படி வச்சாச்சு. இன்னொரு 10 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த 10வது படியில இருக்கும்போது, உங்களோட பெர்சனும் அந்த 10வது படியில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லன்னா வந்து உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. நீங்க 10வது படியில அப்படியே நின்னுட்டே இருங்க. வந்துருவாங்க. நம்புங்க. நம்புங்கங்கிறது தான் நாராயணன். ஸோ கான்டாக்ட்ல ஸ்லோ. நான் சொல்லல கிங் ஆஃப் காயின்ஸ். ஓ மை காஷ்! திஸ் பெர்சன் இஸ் ரியலி வெல்தி. 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஒரு விஷயம் ஒரு விஷயம். ஒரு பாசிட்டிவ் என்னோட எனர்ஜியை நான் இங்க பார்க்குறேன். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ரியலி வெல்தி. நான் திரும்பவும் சொல்றேன், நான் பணத்தை மட்டும் வச்சு சொல்லல. குணமும் இருக்கும். மேபி அவங்க குணத்தால செல்வந்தனா இருக்கலாம். அதனால என்ன மேடம் வெல்தி நீங்க? அவங்க வந்து பைக்ல போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்ல. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஸோ வெல்திங்கிறது வந்து எப்பவுமே வந்து காசோட கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க. அவங்க வந்து மனசளவில் உங்களுக்கு கொடுக்கறதுல, உங்களை பாதுகாத்துக்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப செல்வந்தன். இந்த காதலை பாதுகாக்கிறதுல, இந்த காதலை அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த வரத்தை பெறத்துக்கு அவங்க தகுதியானவங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு ஃபேக் எனர்ஜியும் இருக்குது. உங்ககிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு நான் வந்து ரொம்ப வசதியானவங்க, நான் அந்த அவனோட ஃபேக் ட்வின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஃபால்ஸ் ட்வின். 3 ஆஃப் காயின்ஸ் உங்களோட சேர்ந்து இது எதுக்கு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து மகாலட்சுமி. இது எப்படின்னா, நீங்க இந்த காதல் இந்த பெர்சனுக்கு குடுக்குறதும் உங்களுக்கு ஒரு வரம் தான். அதனால தான் அவங்க இன்னும் சீக்கிரமா செல்வந்தன் ஆகுறதுக்கு காரணம். ஸோ இந்த மகாலட்சுமிய திருடிக்க பார்க்குறாங்க. 7 ஆஃப் சோர்ட்ஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த காசு வேணும். கிங் ஆஃப் காயின்ஸ். இந்த இந்த பொசிஷன் வேணும். ஸோ இது வந்து உங்களுக்கு யாராவது வந்து திடீர்னு ஒரு ஆஃபரோ, ஜாப் ஆஃபரோ இல்லைனா வந்து லைஃப்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போ, லைஃப் பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் குடுத்தாங்க அப்படின்னா, டட்டா பை பை சொல்லிருங்க. உங்களுக்கு தெரியும் யார் இந்த காதல் அப்படின்னு. அதுக்காக காத்துட்ருங்க. குயின் ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சம் சொல்றாங்க. "நீயா போவ?" அப்படின்றாங்க. குயின் ஆஃப் கப்ஸ். உங்க கப்ப எவ்வளோ பத்திரமா பிடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆஹா! இது என் ஆளுக்கு மட்டும் தான். யார் அது? திருட ட்ரை பண்றது. எவ்வளோ கேர்ஃபுல்லா சிந்தாம சிதறாம 2 கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து ஒரு துளி கூட வெளியில போகாது. இந்த காதல் அத்தனையும் சொந்தக்காரங்க அவங்கள தான் சேரும். ஸோ இது யாரோ திருட பார்க்குறாங்க அப்படின்னா நடக்காது. 3 ஆஃப் கப்ஸ் தேர்ட் பார்ட்டி. இந்த உங்ககிட்ட இந்த காதலை திருட ட்ரை பண்ற அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, காதலை உங்களை அவங்களோட நோக்கம் வந்து சரியா இல்ல. அவங்க அவங்க வந்து உங்களோடயே இருந்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க உங்கள வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு போற உங்களோட அதிர்ஷ்டத்த, உங்களோட எனர்ஜிய திருடுற வரைக்கும் தான் அவங்க வந்து உங்கள அப்படியே தலையில வச்சு கொண்டாடுற மாரி நடிக்குது. இந்த பெர்சனால வந்து இங்க 2 பேர் இல்ல, 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன் வர பிளான்ல 2 பேர் மட்டும் கிடையாது. 3வது ஆள் இருக்காங்க. அவங்களோட பிளானே வந்து உங்களோட அந்த செல்வத்த திருடிட்டு போய் அவங்க செலிப்ரேட் பண்றதே தவிர, அதுல வந்து நீங்க இல்ல. 3 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர்ட் பார்ட்டி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். 9 ஆஃப் கப்ஸ். ஓ மை காட்! அவங்க சொல்லலாம், நீங்க தான் அவங்க விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டில பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அவங்க அத மூடி மறைச்சு உங்ககிட்ட வந்து போய் சொல்ல வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. திரும்பவும் சொல்ட்டேன். நீங்க உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட்ட நோக்கி போயிட்டுருக்கீங்க. 9 ஆஃப் காயின்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். நீங்களும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும் கூடிய சீக்கிரம் ஒரு தனிமை தனிமைனா நான் தப்பான எண்ணத்துல சொல்லல. ஒரு தனியா கொஞ்சம் ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லைனா வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அ யாரோ ஒருத்தங்க உங்கள தாக்க ட்ரை பண்றாங்க. அந்த தாக்குதல் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரும். உங்கள யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நான் தான் சொன்ன மாரி காமிக் எனர்ஜி நிச்சயமா இருக்கும். உங்களுது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜர்னி. அவங்கள பத்தின ரகசியங்கள் வந்து வெளியில வருது. அவங்க வந்து உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இங்க பாருங்க எத்தன எலும்பு கூடு, வாயில தீய வச்சுட்டு உங்கள தொரத்துனாங்க அப்படின்னு. நீங்க ரொம்ப இன்னசென்ட், சச் அ ஸ்வீட் ஹார்ட். நீங்க குயின் ஆஃப் கப்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? ஐயய்யோ! அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா நீங்க பயப்படல. நீங்க அதுலருந்து விலகி நிக்கிறீங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ் அந்த கெட்ட விஷயம் உங்கள தாக்காம இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க. அவங்க தூரமா இருந்து ஆள் வச்சு உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இட்ஸ் லைக் சம்திங் லைக் தட். இது எனர்ஜெட்டிக் அட்டாக்கா கூட இருக்கலாம். நேர்ல தான் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து
ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றனால, நீங்க உங்களையே அறியாம பண்ற விஷயம்னால, யாரோ ஆக்சிடென்ட்டா செய்ற ஒரு விஷயத்தினால, அவங்களோட ரகசியம் வெளியில இங்க பார்த்தீங்க இந்த எலும்பு கூடு தான் இங்க பின்னாடி இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கை மாதிரி இருக்கு. நீங்க ஆக்சிடென்ட்டா செய்ற அந்த திரைய விலக்குறனால, யாரோ ஒருத்தங்க அந்த திரைய விலக்குறாங்க. அவங்கள பத்தின ஒரு ஒரு ரகசியத்துக்கு நான் ஒரு பாதைய உருவாக்குறாங்க. அது ஆக்சிடென்டலா நடக்க போது. அதனால இவங்களோட பத்தின ரகசியம் எல்லாம் வெளியில வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்க ஆள் பறந்துகிட்டு உங்ககிட்ட வருவாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்றது? ஒரு வில் அம்புலேருந்து புறப்பட்ட வில்லு மாதிரி நேரா சைன்னு வருவாங்க. நைட் ஆஃப் சோர்ஸ் ஆல்ரெடி குதிரை ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் பண்ற எனர்ஜி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, கையில வந்து பெரிய ஓ! பெரிய கத்தி இருக்கு. காதலும் வருது, கிளாரிட்டியும் வருது. ஸோ காம்படிஷன் நான் சொன்ன மாதிரி தான். காம்படிஷன். யாரோ ஒருத்தவங்க இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட உண்மை கூட சொல்லலாம். பட் அவங்களோட ஃப்யூச்சர் பிரபஞ்சம் சொல்லுங்க. இப்போ அவங்க உண்மையா இருக்கலாம். பட் நீங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் வந்து அவங்க செட்டில் ஆகி இந்த மாதிரி ஒரு வெல்தி ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கப்புறம் புத்தி திரும்ப அங்கேயே போயிடும். ஸோ இவங்கள நம்ப வேண்டாங்கிறது தான் இங்க விஷயம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அகெயின் 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு. நீங்க அவ்வளோ பெரிய ஃபிகர் நினைக்கிறேன். ஸோ சண்டை நடக்குது. ஆனா நீங்க யார சூஸ் பண்ண போறீங்கன்னா, நைட் ஆஃப் கப்ஸ். ஏன்னா நீங்க ஆல்ரெடி குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.